நெய்வாசல், இந்த வடூர், இந்த அரசப்பட்டு, ஆர்சுத்திப்பட்டு, தலையாமங்கலம், குளமங்கலம், இந்த பகுதி வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி. 2008-9 காலகட்டங்களில் ஈழ யுத்தத்தில் பெரும் போராட்டத்தில் மண்ணை, மக்களை, தலைவனை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும்போது அப்போ ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் களவாணி திரைப்படம். அந்த களவாணி திரைப்படத்தை தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் எங்கே வேணாலும் தஞ்சாவூரில் எடுக்காத, ஏன்னா அது ராசி இல்லாத ஊர் அப்படின்னு எங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா, நான் பிறந்த ஊர் எப்படியா அது ராசி இல்லாத ஊர் அப்படின்னு. உடனே ஐயா சிவாஜி கணேசன் உங்கள் ஊரில் பிறந்தார், ஐயா முத்துராமன் பிறந்தார், அவர்கள் வாரிசுகள்லாம் பிறந்தார்கள், ஒளிப்பதிவாளர், ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் பிறந்தார், எங்கள் தேசிய விருது பெற்ற இயக்குனர் ஜனநாதன் பிறந்தார். இன்றும் பல பேர் வந்து இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் பிறந்தாங்க. ஆனால் ஏன் படம் எடுக்கலாம்னா, உண்மையிலே அந்த ஊர் ராசி இல்லாதப்பா, நீங்கள் புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முற்றா தவிர்த்துட்டு கும்பகோணத்துலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து ஒரத்தநாடு வந்தபோது தான் நிம்மதி வந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த நெய்வாசல் வடூர் வந்தப்போ தான் நிம்மதி வந்தது. வடூரில் தான் நான் நீண்ட காலம் தங்கியிருந்து அந்த படம் எடுத்தோம். அப்போ எடுக்கும் பொழுது சென்னையிலேருந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி ஆட்களை கொண்டு வந்துடும், ஒரு 100க்கு மேற்பட்டவர்களை. இப்படி ஃப்ரேம் வச்சுட்டு அவங்கள குறுக்கு நெருக்குன்னு நடக்க விட்டா அந்த கதைக்கும் இந்த முன்னாடி கதாபாத்திரத்துக்கும் இந்த நிலத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ நாங்கள் ஒவ்வொரு முடிவெடுத்தோம். அந்த இரவே அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிட்டோம். இப்போ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்த துணை நடிகர்கள்லாம் எங்களுக்கு தேவை. அப்போ கை கொடுத்தது, உரிமையாக வந்து உணர்வோடு நின்னது இந்த நெய்வாசலும் வடூரும், இந்த ஆர்சுத்திப்பட்டும், அரசப்பட்டும், குளமங்கலம் தான். அந்த தம்பிகள் வந்து அன்னைக்கு எங்கள் போராட்டத்துக்கு துணை நின்று எங்களை வெற்றி பெற வச்சாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 11 தமிழ்நாடு அரசு விருது வாங்கினோம் அந்த படத்தில். நான் வந்து முதல் படத்திலேயே ஒரு அண்ணா வணக்கண்ணா வாங்க, அந்த முதல் படத்திலேயே ஒரு சிறந்த வில்லனுக்கான விருது வாங்கினேன். அப்படி அன்னைக்கு அதை பெற்றுக் கொடுத்தது வந்து, அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இந்த பகுதி மக்கள். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆட்சி சூழல்ல இந்த மண் அகப்பட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த நிலத்தில் திருமுருகன் சினிமாவை விட்டுட்டு அரசியலில் வந்து நிற்கிறானேன்னு யார் நினைக்க வேண்டாம். நான் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு போனவன், சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவன் இல்லை. அப்படி ஏன்டா நீ சினிமாவை தான் உனக்கு கிடைச்சதை தக்க வைக்காம நீ ஏன் இப்போ அரசியலில் வந்து நிற்கிறேன்னாக்க, நான் சினிமாவை தக்க வச்சுக்கிட்டு தான் பகுதி நேரமாக தான் வந்திருக்கிறேன். பசி அரசியலில் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறேன். நான் பகுதி நேரம் தான் சினிமாவுக்கு போனேன். இப்போ நான் சினிமாவில் போயும் திரைப்படம் இயக்குவேன், நடிப்பேன். அது என் தொழிலுக்கு. நான் அரசியல் நிற்கிறது என் மண்ணுக்கும் மக்களுக்கும். அதனை எக்காலத்திலையும் செய்வேன். என் வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரைக்கும் அரசியலுக்காக, இந்த மண்ணுக்காக நான் நிற்பேன். என்னை நல்லா தெரிந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், நான் சினிமாவுக்கு முன்பிருந்தே மக்களுக்காக நின்று கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக திராவிட ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு தந்த பரிசு என்னன்னா, 3 மூட்டை நெல் விற்றா 1 பவுன் தங்க வாங்கலாம் அப்படி இருந்த நிலையில் மாற்றி, தமிழர்களின் பெரும்பண்பாட்டு, அது சங்க கால கட்டத்திலிருந்து ஆதி காலகட்டத்திலிருந்து தன் அறுவடை நெல்லை கொண்டு பெருவாழ்வு வாழ்ந்த இந்த இளப்பாறத்துக்கு கொண்டாடின அந்த தமிழர் பண்டிகைக்கு அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லை, அவருக்கு கஞ்சி குடிக்க காசு இல்லை அப்படிங்கிற நிலையில் கொண்டாந்து விட்டாங்க பாருங்க. அந்த நிலையிலிருந்து இதை மீட்டெடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்னை வந்து, தம்பி ஒரத்தநாட்டை கொண்டு விட்டேன், 2026 நீ வென்றுட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் முதலாக போட்ட கூட்டம் வந்து அண்ணன் அழைச்சாந்து நம்மாழ்வார் நினைவே போட்டோம் தான்.
ஏன் நம்மாழ்வார் நினைவை போற்றணும்? ஏன்னா இந்த விவசாயி இன்னைக்கு ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில், நச்சில் இருக்கிறதுக்கு, நஞ்சில் நோயாளியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தான். அதுலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விஞ்ஞானி வந்தான். அந்த விஞ்ஞானி தெரு தெருவோ அலைஞ்சு சொன்னான், டே இருக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு மனிதனுக்கு உணவு தான். அந்த உணவு நஞ்சானா மொத்தம் நஞ்சாயிடும், ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். அதனால நஞ்சில்லா உணவு, அதே நம் கனவு. உன் பிரச்சனைக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த நஞ்சு தான். இந்த நஞ்சிலேருந்து விடுதலை பெற்று அப்படின்னு சொன்னார். அப்போ விவசாயியாக இருக்கிற நம்ம, பெரும்பாலும் விவசாயி இருக்கிற இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் முதல் வேலை நம்மாழ்வாரை கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் போன வருடத்தில் இதே காலகட்டத்தில் ஒரத்தநாடு பகுதியில் அண்ணன் செந்தமிழ் சீமானை வச்சு ஒரு கூட்டம் போட்டோம். அதே ஒரத்தநாடு மைய பகுதியில் நடு ரோட்டில் ரவுண்டானாவில் இதே நம்மாழ்வாருக்கு நான் ஒரு சிலை திறப்பேன், அதை செஞ்சே காட்டுவோம் நாம் தமிழர்கள் பிள்ளை. நம்மாழ்வார் அவர் தான் நம்மளுக்கு பெரியார், பெரிய தகப்பன். சில தந்தைகள் இருப்பாங்க, அவங்க நாக்கில் நஞ்சிருக்கும். நம்ம தகப்பனுக்கு நல் வாக்கில் நல்லதே இருக்கும், உணவுல வாழ்வுல நஞ்சை துரத்தணும் நின்னாரு. அதனால அவர் நமக்கு பெரியாரு, அதனால அவர் புகழை நம்ம போட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் பின்தங்கின தொகுதி. அப்ப அது பின்தங்கி இருக்குன்னா என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு. மாடி வீடு வச்சிருக்கிறவர்கள், ஓட்டு வீடு வச்சிருக்கிறவர்கள், கூரை வீடு வச்சிருக்கிறவர்கள், வீடு இல்லாதவர்கள், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவர்கள், 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவர்கள், மிதிவண்டி வச்சிருக்கிறவர்கள், அதுவும் அல்லாதவர்கள், விவசாய நிலம் வச்சிருக்கிறவர்கள், விவசாய நிலம் இல்லாதவர்கள், வீடு வைத்திருப்பவர்கள், கழிப்பறை உள்ளவர்கள், கழிப்பறை அல்லாதவர்கள், ஆண்களில் படித்தவர்கள், படித்து பட்டதாரி ஆனவர்கள், படித்து பட்டதாரியான அரசு வேலை பெற்றவர்கள், அரசு இல்லாமல் தனியார் வேலை பெற்றவர்கள், பெண்களில் படித்தவர்கள், படித்து பாதியில் நிறுத்தினவர்கள், படித்து பட்டதாரியானவர்கள், படித்து பட்டதாரியானையும் வேலைக்கு செல்லாதவர்கள். இப்படி ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி பின்தங்கின தொகுதியா இருக்கு. நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸே இல்லை, எல்லாம் எம்டி பாக்கெட் தான். இந்த எம்டி பாக்கெட்டுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆட்சியாளர்கள் தான். இங்க 6 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. 6 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரத்தநாடு சட்டமன்றத்திலிருந்து நீங்க உருவாக்கி விட்டுருக்கீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை கூட அமைச்சராக்கல. அவன் அமைச்சர் ஆக்க மாட்டான், அது உங்களுக்கு ஏன்னு நல்லா தெரியும். நீங்க மாற்று கட்சியிலிருந்து வந்திருந்தாவோ அல்லது நீங்க தெலுங்கராக இருந்தாவோ உங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருவார். அப்படி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்தது அடைஞ்ச பயனை சாலை ஓரமெல்லாம் ஒரு பேருந்து நிறுத்தம். ஒரு காலகட்டத்தில் எப்பயாச்சும் ஒரு பேருந்து வரும், நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ பேருந்து நிறுத்தம் தேவைப்பட்டது. இப்போ 3 நிமிடங்களுக்கு 5 நிமிடங்களுக்கெல்லாம் ஒரு பேருந்து வந்துடுது. ஆனால் பேருந்து நிறுத்தம் அதில் ஒரு பேர். அப்புறம் கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் கட்டத்தினால் தனிநபருக்கு கிடைத்த வருமானம் என்ன, இல்லை ஒரு குடும்பத்துக்கு கிடைத்த வருமானம் என்னன்னா எதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா களவாணி படத்தில் மாதிரி கார்களை வச்சு கூட கல்யாணம் பண்ணாக்கா இங்கே ஒன்றும் கல்யாணம் இல்லை, செல்லாதுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. அந்த கல்யாணம் செல்லும், நீங்கள் கையெழுத்து போட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி எங்கும் நடந்தது என்ன, கல்யாண மண்டபங்கள். அப்புறம் ஒன்று என்ன, நீ வருடத்தில் ஒரே ஒரு முறை கொண்டாடுற திருவிழாவுக்கு நாடக மேடை. இப்போ இந்த நாடக மேடை ஆண்டுக்கு அது இல்லாட்டினா இப்போ என்ன பிரச்சனை? ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆடல் பாடல் வைக்க போகிற ஒருத்தனுக்கு ஒரு மேடை போட்டுக்க தெரியாதா? நீ அப்படியே கலையை வளர்த்துட்டாலும் போடுறது ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸு, அதுக்கு இவர் மேடை போட்டு கொடுப்பாரோ அதில் வச்சுக்கிட்டு அவங்க ஆபாசமாக ஆடுவாங்களாம். அதனால அடைஞ்ச பயணம் என்ன? ஒன்றும் கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழர் அரசு வேலை வாய்ப்புகளில் அவர் எந்த மாநிலத்தாராக இருந்தாலும் எந்த மொழிக்காரராக இருந்தாலும் அவர் தேர்வு எழுதலாம்.
அப்படிங்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு 3000 அரசு பணிக்கான ஒருத்தர் தேர்வு எழுத போனா அங்க 15 லட்சம் பேர் நிற்கிறான். அதுல பாதிக்கும் மேல வேற மாநிலத்துக்காரன். இந்த நிலையில கொண்டாந்து விட்டுட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு ஐயோ அப்பா இது என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, தமிழ்நாட்டில் இருக்க தத்தளிச்சு இது எப்படா இந்த பிரச்சனை ஒழியும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஒரு மாற்றை கண்டுபிடிச்சாதான் விடியல். விடியல் கடைசி வரைக்கும் விடியலை. இப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா, இது வரைக்கும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசுகள் வாங்கின மொத்த கடன் 4.5 லட்சம். ஐயா ஸ்டாலின் ஆட்சியார் ஏறினத்துலேருந்து வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீ என்ன பண்ணியிருக்கிற? 5 லட்சம் கோடி கடனுப்பா. ஆண்டுக்கு 70,000 கோடி வட்டி கட்டுறாங்க. 70,000 கோடி வட்டி கட்டுறதுல உனக்கு வருமானம் என்ன இருக்கு? சாராய வருமானம். அந்த சாராய வருமானத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ? அது எவ்வளவு இருக்கு? உனக்கு 48லேருந்து 50,000 கோடி தான் உனக்கு சாராய வருமானம் வருது. சாராய வருமானம் ஒரு பக்கத்து வருது, சாவு எண்ணிக்கை ஒரு பக்கத்து கூடுது. இளைஞனை உழைப்புலேருந்து துரத்திட்ட, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்ட. இப்போ இந்த நிலைமையில இருக்கிறத மாற்றத்துக்கு தான் திருமுருகன் சினிமாங்கிற தொழில் தன்னோட வளர்ச்சிக்காக, அரசியலுங்கிற புரட்சி என் மண்ணும் மக்களோட எழுச்சிக்காக அதை ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நிற்கிற. என் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் நான் சினிமா துறையில் இருப்பேனா? இருப்பேன். என் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரைக்கும் அரசியலில் இருப்பேனா? இருப்பேன். அது நாம் தமிழர் கட்சியில் நிற்பேன். அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக பக்கபலமா நிற்பேன். அதை கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் உயர்த்துவேன். உயர்த்துவேன். எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இப்ப தேர்தல் நடக்குது, அதற்காக வரைவு திட்டம் பண்ணுது. இப்ப மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணோம்னா, ஏப்பா போன தடவை குண்டா கொடுத்துட்டோம் இலவசம், அதுக்கு முன்னாடி குக்கர் கொடுத்துட்டோம், அதுக்கு தவிர இது கொடுத்துட்டோம், கிரைண்டர் கொடுத்துட்டோம், மிக்சி கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம், லேப்டாப் கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம். அப்புறம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா, இப்ப ஏமாத்துறதுக்கு வழியே இல்லப்பான்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியில் என்ன தெரியுமா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த அலுவலகத்தில் ஒரு வெள்ளை போர்டு வச்சுட்டு ஒரு பாட்டு, தம்பி இப்போ நம்ம கல்வித்துறையில் எவ்வளவுங்க, 48,000 கோடி ஆண்டுக்கு இந்த அரசு செலவு பண்ணுது. சரி, அப்ப அங்க இருக்கிற கல்வித்துறை 48,000 கோடி பண்ணா ஒரு பிள்ளைக்கு என்ன, அட 30 பிள்ளைங்களுக்கும் குறைவா இருக்கிற பள்ளிகள் 30,000 பள்ளி இருக்கு. என்னது 30,000 பள்ளி? அப்பனா ஒரு பிள்ளைக்கு எவ்வளவுடா அப்படின்னு கேட்டா, ஒரு பிள்ளைக்கு இந்த அரசு செலவு பண்றது எவ்வளவு தெரியுமா? 90,000லேருந்து 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. 90,000லேருந்து 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற லட்சணம் எப்படி இருக்கு? பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? பள்ளிக்கூடத்தை காலையிலேருந்து அமைச்சர் அப்படி திறந்து விட்டுட்டு போறாரு, மத்தியானம் மேல இருந்து கூரை இடிஞ்சு விழுந்து புள்ள அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன் இப்படி வருதுன்னா, உலகத்தின் நாடுகள் அத்தனையிலையும் ஒரு வேலை ஒரு தொழில் செஞ்சா கமிஷன் இருக்கு. அது எவ்வளவுன்னா 10லேருந்து 15%. இடையில இருக்கிற லாபம் கமிஷன் ரெண்டும் சேர்த்தா 15%. ஊழல் மலிந்த நாடுகள்ல, ஊழல் அதிகமாக உள்ள நாடுகள்ல அதோட அளவு என்னன்னா 25%. ஆனா இங்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வெளியில வரும் பொழுது 35% கொடுத்துட்டு தான் நீங்க ஒப்பந்தத்தை ஏற்று வர முடியும். அங்க இருந்து 35% வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதிகாரிகள், இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அவருக்கெல்லாம் 15, மீதம் இருக்கிறது எவ்வளவு? 50%. அந்த 50%த்துல இவர் லாபமும் கமிஷன் எடுத்துக்குவாரு, மீதி 35% இவன் அரசு வேலையை செய்யறான். இந்த எல்லா நிலையும் மாற்றத்துக்கு தான் நாங்க ஆய்வுபூர்வமா அறிஞர்கள் வச்சுட்டு அறிக்கை தயார் பண்ணி ஒவ்வொரு துறையையும் எப்படி மேம்படுத்தலாம், இவ்வளோ கடன் இருந்தாலும் எப்படி வெள்ள வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை பண்ணியிருக்கோம். இங்க தனிநபருக்குன்னு வருமானமே இல்லை, அந்த தனிநபர் வருமானத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதில் முதன்மையானது விவசாயிகள். இங்கே 90% பேர் விவசாயி. அவன் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த விவசாய நிலத்தில் போடுறான், நான் சினிமாவில் சம்பாதிச்சாலும் விவசாய நிலத்தில் போடுறேன், இப்படி எல்லாரும் விவசாயத்தில் போடுறான். அதுலேருந்து வருமானம் இல்லை. அந்த வருமானத்தை உயர்த்துறதுக்கான அத்தனை வழிவகைகளையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு வச்சிருக்கிறோம். இங்கே நம்ம விவசாயம் சார்ந்த தொழில் நிறுவனங்களை உருவாக்குறோம். அந்த உருவாக்குற தொழில் நிறுவனங்களில்
படித்த பிள்ளைகளை வேலை வைக்கிறோம், படிக்காத பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அதை வணிகம் செய்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். இந்த வலிமையான வளமான வருமானத்தை உருவாக்குற இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தர்றோம். நான் கடைசியாக இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணெல்லாம் பேசுகிறோம், வெளியிலேருந்து கூப்பிட்டு வச்சுட்டு நம்மளே அதிகமாக பேசினா அதெல்லாம் இல்லை. அதில் என்னன்னா, ஏற்கனவே ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குக்கு காசு கொடுத்தது ஒரத்தநாடு தொகுதி தான். ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய். நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுறீங்க தம்பி, உங்கள் அண்ணன் நல்லா பேசுறாரு தம்பி, நீங்கள் இவ்வளோ ஆய்வு அறிக்கையெல்லாம் சொல்றீங்க தம்பி, ஆனால் நீங்கள்லாம் சட்டசபைக்கு போகணும் தம்பி, பேசணும் தம்பி. ஆனால் இந்த படுபாவி பயில்வ கடைசி நேரத்தில் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்திடுறாங்களே தம்பி, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்குறாங்களாம், அங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்களா. நீ என்ன வேணாலும் வச்சுக்க, நான் உனக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். நீ ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருக்கு, 2000 ரூபா கொடுத்தா 10000 ரூபா 5 ஆண்டுக்கு. அந்த 10000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவர் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பணம் கட்டுறது, இந்த கடன் இப்போ குழு கடன் இருக்குல்ல அதுக்கு கட்டுறது, அடமானம் வச்ச நகையை திருப்புறது, இப்படியான வேலைகள் தான் செய்யும். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு பணி, அவர் படித்தவர் படிக்கல, ஆனால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உண்டு, அவருக்கு 25000 சம்பளம். அப்ப ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 25000னா 5 வருஷத்துக்கு அவருக்கு 15 லட்சம். 15 லட்சம் தர்றோம்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி. உன்னை கௌரவமாக நேர்மையாளனாக ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டை வித்துட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம உன்னைய உயர்வான வாழ்வு சொல்றதுக்கு நாங்க உனக்கு 15 லட்சம் தரணும்னு சொல்றோம். அவன் 10000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்களே பொறுப்பு. நம்மளாம் விவசாயினா வெல்லணும். அப்புறம் ஒருத்தநாடுனா அது மானம் வீரம் ரோசம் எல்லாத்துக்கும் தனி நிமிர்ந்தது. காசு வாங்கி ஒரு வேளை அவன் சத்தியம் வாங்கி அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்மளை இத்தனை 15 வருஷமா ஏமாத்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பழி தீர்த்துக்கும். அவன்கிட்ட இந்த முறை ஒரு வேலை கொடுத்து திணிச்சே காசே கொடுத்துட்டானாலும் இத்தனை தடவை அவன் நம்ம ஏமாத்தினதுக்கு ஒரு தடவை பழி அவனை ஏமாத்துறதா, பதிலுக்கு ஏமாத்துறதா, அவனை ஓட்டை வாங்கிட்டு விவசாயிக்கு ஓட்டை போட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு விவசாயிக்கு ஓட்டை போட்டு வெளில வச்சிடுங்க, உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் எங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சிகளையும் தேடுற நீங்கள் வாக்குப்பட்டியில் போய் எங்க அண்ணனை தேடுங்க. அவர் ஏற தூக்கி வச்சுக்கிட்டு விவசாயியாவே அவர் தான் இருக்கிறார், அதுல ஒரு அழுத்துங்க, உங்கள் மொத்த பணத்தையும் தீர்க்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்துணை பேரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாட்டிற்குரிய சட்டசபை தேர்தலிலே நம்முடைய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பிற்கினிய சகோதரர், இந்த மண்ணின் மைந்தன் ஐயா திருமுருகன் அவர்களை ஆதரித்தும் நம்முடைய மண்ணின் பெருமையை இந்த உலக பரப்புகளிலே இன்றும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கிய ஒரு மாபெரும் வேளாண் விஞ்ஞானி. வேப்ப மரம் இருக்கின்றது என்றால் அது நம்முடைய மரம். அந்த காலத்திலேருந்து அதை நம்ம மரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வேற்று நாட்டவர்கள் தங்களுக்குரியதாகிய உரிமையை, பேட்டன் ரைட்டை பெற வேண்டும் என்று முயற்சித்த பொழுது வேப்ப மரம் எங்க நாட்டு மரம் என்று சொன்னார். உங்கள் நாட்டு மரம் என்று சொல்வதற்கு என்னையா ஆதாரம்னு கேட்டான் நம்மாழ்வார, வெளிநாட்டுக்காரன் பூரா. அந்த வேப்பலை இருக்கிறதே, அந்த வேப்பலையை பயன்படுத்தித்தான் நாங்கள் அம்மை நோயை போக்குவோம். அதில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து ரசம் வைத்து உண்போம். எருமை கண்ணு விட்டுருந்துச்சுன்னா அது வேப்ப எண்ணெயை எடுத்து அது மேலே தடவி சித்த நாளை வெயிலில் நிறுத்தி வச்சிருமோ அது பேனெல்லாம் கொட்டி போயிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக பல்லு விளக்குறதே வேப்பங்குச்சியில் தான் வளர்க்கோன்னாரு.
அவன் கேட்டான், வெளிநாட்டுக்காரன் கேட்டான், வேப்பங்குச்சியில் எப்படிடா பல்லு வளர்க்குவேன்னு கேட்டான். ஒரு குச்சை கொண்டாடான்னாரு. கொண்டாந்து அவன் கொடுத்தான். நம்மாழ்வார் வாயில் வச்சு மென்று இட் இஸ் பிரஷ் அப்படின்னாரு. அவன் வேர் இஸ் பேஸ்ட்னா, இட் இஸ் இன்சைடுன்னாரு. பேஸ்ட் அது உள்ளே இருக்கடான்னாரு. பல் துலக்குவது காலையில் இருந்து பல் துலக்குவதே வேப்பங்குச்சியில் தான் சொன்னார். அதன் பிறகு அது தமிழ்நாட்டாருக்கு உரிய மரம் வேப்ப மரம் என்று உலக நாடுகளால் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி மீட்டு கொண்டு வந்த பெருமை நம்மாழ்வார் அவர்களை சேரும். அவர் இந்த மண்ணின் மைந்தர். அவருடைய நினைவு போற்றுகின்ற இந்த நாளிலே இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பது, இவர் ஒரு நல்ல புகழ்பெற்ற மனிதர் திரைத்துறையில். அது மட்டுமல்ல, நல்ல இலக்கிய வாசிப்பாளர், நல்ல கல்வியாளர், நல்ல சமுதாய சேவை செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர். உங்களுக்கு தெரியும், இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பலனையும் எளிதாக கேட்கலாம். நீங்கள் வைத்தியலிங்கத்துக்கு போட்டாலோ இல்லை ஒரு ராமச்சந்திரனுக்கு போட்டாலோ உங்கள் வீட்டில் துக்கம்னா ஒரு மாலை கட்டிட்டு வருவாங்க. அது எப்படியா போனால் ஒரு 100 ரூபாய்க்கு மாலையை கட்டிட்டு வந்து போட்டு உங்களோட உட்காந்து பேசிட்டு போவாங்க. அந்த அளவு அதுக்கு மேலே ஒன்றும் செய்யாது. ஒரு சத்துணவு அமைப்பாளரை நிறுவ வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தில் ஆயா இருக்காங்க பாருங்க, சத்துணவு ஆயா, அதை நிறுவனணும், அந்த பதவி வேணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. ஒரு சத்துணவு அமைப்பாளருடைய உதவியாளருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம், சத்துணவு அமைப்பாளருக்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம், அங்கன்வாடி ஆசிரியருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம், ஆரம்ப பள்ளி பால்வாடி ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டுதான் உங்கள் பகுதியில் அனைத்து பேருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 50 ஆண்டுகளாக தங்கமுத்து காலத்திலிருந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது போன்ற லஞ்சம் இல்லாமல் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற பிள்ளைகளுக்கு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று சொன்னால் திருமுருகன் எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அதை நீங்கள் மூடுதோறும் போய் சொல்லுங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாம் இல்லம் தேடும் சென்று இப்போ இந்த 1000 ரூபா பணம் கொடுக்கறத வாங்கிட்டு இந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1000 ரூபா பெரிய பணம் தான் மகளிருக்கு கொடுக்கறது. இந்த கொசுவத்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கொசுபத்தி. அது வீட்டில் ராத்திரியில் கொசுபத்தி மட்டுமே ஒரு நாளைக்கு 35 ரூபா 40 ரூபா 50 ரூபாய்க்கு ஏற்றி வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மாதம் 1500 ரூபா கொசுவத்திக்கே செலவாகுது ஒவ்வொரு வீட்லையும். ஆனால் அந்த கொசுபத்திக்காகிற செலவு 1500 ரூபாயை நீங்கள் நினைக்கிறது இல்லை. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயை பெருசாக நினைக்கிறீங்க. இவன் ஒழுங்காக கார்பரேஷனில், கிராமத்தில், ஊராட்சியில், பேரூராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் கொசு மருந்தை ஒழுங்காக அடித்து இந்த கொசுவை ஒழிச்சான்னா ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா ஒரு குடும்பத்துக்கு மிச்சப்படும். இதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. அவன் 1000 ரூபா கொடுத்துட்டான்னா அதைத்தான் சிந்திக்கிறீங்க. சாதாரணமாக நாம்